சமகாலத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கொண்டிருக்கின்ற குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்கின்ற இந்த விடயமானது சங்க இலக்கியங்களிலே மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பண்டமாற்று முறைமை என்பது பணப்புழக்கத்தின் ஊடாக மாற்றமடைகிற ஒரு வியாபாரமாக அந்த காலத்திலே மாற்றமடைந்தது. சில வேளைகளிலே இலக்கியங்களிலே கற்பனை மிகுதிகள் இருக்கலாம். ஆகவே அவை கற்பனைகள் என்று சொன்னாலும் இந்த இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற காலத்திலே உன்னதமான சிந்தனைகள் தமிழர்களுக்கு தோன்றி இருக்கிறது. கீழடியை ஒத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு வடக்கிலே மிக முக்கியமாக பூநகரியில் கூட இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நிரூபிக்கிறார்கள். உப்புக்கு நெல் ஈடாகுமா என்ற மாதிரியான அதுக்கு மாற்றீடு சரியாக இருக்குமா என்கின்ற அந்த ஐயங்கள் அப்போவே காணப்பட்ட பெண்கள் போதைப் பொருட்களாக, அதாவது பெண்களை ஒரு கவர்ச்சிகரமான நோக்குகின்ற தன்மை. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு எழுதுங்கரங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகங்களை தேடி அந்த புத்தகங்கள் தரக்கூடிய வாசிப்பு அனுபவத்தை உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு வாரம் ஒரு அனுபவ பகிர்வு என்கிற அடிப்படையிலே நாங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு நூலை தேட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த நூல் சார்ந்திருக்கக்கூடிய தேடல்களை நீங்களும் ஏற்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி ஏதுவாக அமைகிறது என்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்க இன்றைக்கும் இன்னும் ஒரு அற்புதமான புத்தகத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த புத்தகத்தினுடைய பெயர் சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக நடைமுறைகளும். எங்களுக்கு தெரியும், தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியத்தினுடைய ஆதாரங்களாக, மூலங்களாக, தொன்மையினுடைய அடையாளங்களாக இருப்பவை சங்க இலக்கியங்கள். கிட்டத்தட்ட 473 புலவர்களாலே எழுதப்பட்டு இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் அந்த காலத்தினுடைய வாழ்வியலை, அந்த காலத்தினுடைய இன்னப்புற விடயங்களை எங்களுக்கு பல ஆண்டுகள் கடந்து, பல தசாப்தங்கள் கடந்து, பல யுகங்கள் கடந்து எடுத்து சொல்லுகிற இலக்கியங்களாக காணப்படுகின்றன. இதனால் தான் இலக்கியங்கள் காலத்தினுடைய கண்ணாடி என்று அழைப்பார்கள். தாம் எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே அந்த நிலத்தினுடைய பண்பாடுகளை, வாழ்வியல் கோலங்களை பல தலைமுறைகள் கடந்தும் எடுத்து செல்லக்கூடிய இயல்புகளை, பண்புகளை இலக்கியங்கள் கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகிற போது சங்க இலக்கியங்களில் அந்த இலக்கியங்களை படைத்திருக்கக்கூடிய, செயல்களை படைத்திருக்கக்கூடிய புலவர்களுக்குள்ளே ஈழத்து புதந்தேவனார் என்று அழைக்கப்படுகிற ஒரு புலவர் சார்ந்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாய் நிலத்தை பிறப்பிடமாக கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற இடுகோலையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்நிய ஆய்வுகளின்படி எங்களுக்கு தெரியும், இந்த தாய் நிலத்திற்கு ஈழம் என்கிற பெயர் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய ஈழவூர் என்கிற கிராமத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு வேரவல் என்று அழைக்கப்படுகிற அந்த ஈழவூர் தான் அவருடைய பிறப்பிடமாக இருக்கலாம் அல்லது அங்கே வாழ்ந்திருக்கலாம் என்கிற இடுகோள்களை கூட இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, நாங்கள் இந்த புத்தகத்தின்பால் வருகிற போது சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக நடைமுறைகளும் என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பேராசிரியர் சிவானந்தமூர்த்தி சிவேசன் அவர்கள். வணிக பிரிவிலே கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய பாடத்தோடு எங்களுடைய இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களையும் இணைத்து, எங்களுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய வாழ்வியல் மூலமாக இருக்கிறது. அந்த வாழ்வியலில் இருந்து எங்களுடைய ஒவ்வொரு கூறுகளையும் நாங்கள் பிரித்தெடுத்து ஆராய்ந்து பார்க்கலாம். இப்படியாக சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற, பேசப்படுகிற வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், வணிக நடைமுறைகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை ஒரு ஆய்வு நூலாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக நடைமுறைகளும் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கல மிக முக்கியமாக இங்கே 5 இயல்கள் காணப்படுகிறது. ஒன்று, சங்க இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய அறிமுகத்தை எங்களுக்கு தருகிறது. இது சங்க இலக்கியம், அதற்குள்ளே எப்படி பாகுபாடுகள் காணப்படுகிறது, இப்படி சங்க இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அறிமுகத்தை தேடுகிறவர்களுக்கு இந்த புத்தகம் விடையை தருகிறது. அது மட்டுமன்றையே அடுத்த இயலிலே பண்டை கால தமிழர்களிடத்திலே வணிகம் எப்படி இருந்தது, இந்த இலக்கியங்களை அடிப்படையாக வைத்து வணிக நடைமுறைகள் எப்படி இருந்தது, எப்படியான அங்கு அவர்கள் பின்பற்றி இருக்கக்கூடிய விடயங்கள் என்னவாக இருந்தது, இவை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை 2வது இயல் பேசி செல்லுகிறது. 3வதாக
வணிக மேம்பாட்டிற்கான துணை சேவைகள். எங்களுக்கு தெரியும், ஒரு நிலத்திலே ஒரு வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு துணை செய்யக்கூடிய ஏனைய அம்சங்கள் அங்கே காணப்படும். பணப்புழக்கமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களை பற்றி பேசி செல்லுகிற விடயங்கள் இந்த 3வது இயல்லே காணப்படுகிறது. அதற்கடுத்தாக விவசாயமும் கைத்தொழிலும் சங்க இலக்கியங்களூடாக எப்படி பேசப்படுகிறது, இவை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள். அதற்கு அடுத்ததாக வணிக வளர்ச்சியில் பெண்களுடைய பங்களிப்பு எப்படியாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற போது முதலிலே நினைவுக்கு வருகிற பெண்பாற் புலவர் ஔவையார், அதற்கு அடுத்ததாக இன்னும் சில புலவர்கள் என்று சொல்லி சங்க இலக்கியங்களூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய புலவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அகத்தை பாடியிருக்கிறார்கள், புறத்தை பாடியிருக்கிறார்கள். இப்படி இருக்க அவர்கள் பாடியிருக்கக்கூடிய விடயங்கள், அது மட்டுமன்றி இந்த செயல்கள் வாயிலாக அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளுக்குள் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள், இன்னும் பல விடயங்களையும் இந்த புத்தகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியே புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய அறிமுகத்தை நான் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்காமல் நூல் ஆசிரியர் பேராசிரியர் சிவானந்தமூர்த்தி சிவேசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். உங்களை நாங்கள் என்போடு வரவேற்றுக் கொண்டு ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை தந்திருக்கிறீங்க. சங்க இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகள், அவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த நூல் எழுத்துக்கள் என்பன காலத்துக்கு காலம் எங்களுடைய தமிழை வளப்படுத்தக்கூடிய விடயங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒரு தொன்மையும் தொடர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. பல பேராசிரியர்கள் இவற்றை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே உங்களுடைய நூலும் சேர்ந்திருக்கிறது. சமகாலத்திலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே சங்க இலக்கியத்திலே சொல்லப்படக்கூடிய வணிக நடைமுறைகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை ஆராய வேண்டியதனுடைய அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டீர்கள்? நிச்சயமாக சங்க இலக்கியத்திலே காணப்படுகின்ற வணிக நடைமுறைகள், வணிகமும் வணிக நடைமுறைகளும் பற்றிய ஆராய்ச்சி மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. காரணம் என்று சொன்னால், தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு நீண்ட ஆழமான வரலாறு பின்னணி இருக்கின்றது. அந்த பின்னணி தமிழர்கள் செய்கின்ற எல்லா தொழில்களுக்கும் அடிப்படை அல்லது ஆதார சுருதியாக இருக்குது என்று சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது புதிய பல கருத்துக்கள், சிந்தனைகள் எங்களுக்கு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோமா இருந்தால், எங்களுடைய வணிகம், ஆரம்ப கால வணிகம், இந்த சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற விடயமானது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு விடயம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழர்கள் பூரணமான ஒரு அறிவோடு கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு வாழ்ந்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தேடுதல் மூலம், அதாவது காடுகள் மற்ற நிலங்களிலும் இருந்து பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும், அதற்கு பண்டமாற்று முறையிலே அந்த பொருட்களை பரிமாற்றிக் கொள்வதன் மூலமாகவும், பின்னர் ஒரு நாணய பரிமாற்றத்தினுடைய வளர்ச்சியும் அந்நாணய பரிமாற்றத்தினை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற முறைமையும் கொண்டு வரப்பட்டு சர்வதேச வியாபாரங்களிலே நாங்கள் இப்போ கதைக்கின்ற நாடு கடந்த, எல்லை கடந்த குளோபலைசேஷன், அந்த உலகமயமாக்கல் சம்பந்தமான அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே சங்க இலக்கியங்களில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் வழி வாணிபம் இதை பற்றி மிக ஆழமாக சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அந்த கடல் வழி வணிகத்தில் பார்ப்போமா இருந்தால் கிரேக்க ரோம நாகரிகங்களோடு, அரசுகளோடு தமிழர்கள் ஈடாக வணிகத்தில் ஈடுபட்டார்கள் என்பது சங்க இலக்கியங்கள் மாத்திரமல்ல, சங்க இலக்கியங்களுக்கு அப்பால மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வு ஆராய்ச்சிகளும் அதுக்கு வலு சேர்ப்பதாக காணப்படுகிறது. ஆகவே இலக்கியங்கள் சில வேளைகளிலே இலக்கியங்களிலே கற்பனை மிகுதிகள் இருக்கலாம். ஆகவே அவை கற்பனைகள் என்று சொன்னாலும் இந்த இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற காலத்திலே உன்னதமான சிந்தனைகள் தமிழர்களுக்கு தோன்றி இருக்கிறது. ஆகவே அந்த உன்னதமான சிந்தனைகள் தோன்றி இருக்குது என்று சொன்னால் அவர்களுக்கு சிந்திக்கின்ற அந்த வலு, இயற்கை சிந்திக்கின்ற வலு அவருடைய அனுபவத்தின் மூலமாக புறப்பட்டதாக இருக்கு. அந்த அனுபவம் என்று சொல்கிற விஷயம் அவர்கள் இவ்வளவு தூரம் ஒரு முற்போக்காக சிந்தித்து கவிதைகளை புனைகின்ற தன்மை இங்கே நாங்கள்
உயர்த்தி பார்க்க வேண்டிய தேவையாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இவைகள் எல்லாமே கற்பனைகள், புனைகதைகள் என்று சொல்லி கூறுவது சாத்தியப்பாடு அற்றது. காரணம் என்று சொன்னால் சமகாலத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகள், கீழடி ஆய்வு சரி, இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட கொடுமணல், ஆதிச்சநல்லூர் போன்ற இந்த ஆய்வு களங்களிலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எங்களுடைய சங்க காலத்திலே குறிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த வணிகத்துக்கு ஆதார சுருதியாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் இவை இலக்கியங்கள், இவைகள் புனைகதைகளாக இருக்கலாம், கற்பனைகளாக இருக்கலாம், கவிஞர்களுடைய ஒரு வகையான மிதமான கருத்துக்களாக இருக்கலாம் என்று உசாதீனப்படுத்துவது சாத்தியப்பாடு அற்றது. இந்த ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது சமகாலத்திலே காணப்படுகின்ற இந்த வணிக அமைப்புகள் ஒரு சில பண்புகள் அந்த காலத்திலேயே தமிழர்களுடைய வணிக முறைமைகளிலே காணப்பட்டமை கண்ணூடாக கண்டுகொள்ளலாம். இந்த புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, அதாவது மதுரையிலே உள்ள ஒரு வணிகனுக்கும் ரோம பேரரசு காலத்தில் இருந்த ஒரு வணிகனுக்கும் இடையில, எதென்ஸ் நகரில் இருந்த வணிகனுக்கும் இடையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கை பற்றி இந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் அந்த வணிகன் என்னென்ன மாதிரி ஒரு கான்ட்ராக்ட், சமகாலத்தில் ஒரு ஒப்பந்தமான வணிக ஒப்பந்தமானது என்னென்ன இயல்புகளை கொண்டிருக்க வேண்டுமோ அந்த வகையான இயல்புகளை அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதை எடுத்து நாங்கள் நோக்குகின்ற பொழுது எவ்வளவு தூரம் தமிழர்கள் தூர நோக்கோடு சிந்தித்து தமது வியாபார செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பது புலப்படுத்ததாக இருக்கின்றது. ஆக இவ்வாறான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் சமகாலத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கொண்டிருக்கின்ற குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்கின்ற இந்த விடயமானது சங்க இலக்கியங்களிலே மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது புதியது அல்ல. நாங்கள் இதனை இது குறித்த ஆய்வுகளை தொடர்ச்சியாக மீள செய்கின்ற பொழுது எங்களுக்கு பல உன்னதமான விளைவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அதே நேரத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய இளைய சந்ததிகளுக்கும் இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய புரிதல் மட்டுமின்றி எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு புரிதலையும் நாங்கள் ஈட்டக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கீழடியை ஒத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு வடக்கிலே மிக முக்கியமாக பூநகரியில் கூட இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நிரூபிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற போது நாங்கள் சங்க இலக்கியம், அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய புலவர்களை கூட நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த எடுகோள்களுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக இவை தொடர்பான ஆய்வுகள் மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், இந்த பண்டமாற்று முறைமை என்பது எங்களுடைய சமூகத்தில் கூட இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது கிராமப்புறங்களிலே. அதே நேரத்தில் எங்களுடைய சமூகத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த பண்டமாற்று நடைமுறை என்பது வழக்கத்தில் இருந்தது. எங்களிடம் அதிகமாக நெல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அரிசியை கொடுத்து மீனை வாங்குவோம் அல்லது மரக்கரை வாங்குவோம். இப்படி அந்த புழக்கம் என்பது இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு பண பெறுமதி அல்லது பணத்தின் மூலமான இந்த பரிமாற்றங்கள் அதிகளவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சங்க காலத்திலும் கூட இந்த பண்டமாற்று முறைமை என்பது பணத்தினூடாக செய்யப்படுகிற வாணிபமாக அது மாறி இருக்கிறது. இதற்கு நாங்கள் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிற இந்த ரோம நாணயங்கள் அல்லது ஏனைய நாணயங்கள் எல்லாம் அதற்கு எடுகோலாக இருக்கிறது. இப்படி இருக்க எப்படி இந்த பண்டமாற்று முறைமை என்பது பணப்புழக்கத்தின் ஊடாக மாற்றமடைகிற ஒரு வியாபாரமாக அந்த காலத்திலே மாற்றமடைந்தது? என்னென்று சொன்னால், நாங்கள் சங்க இலக்கியங்களை வழியாக இதுக்கான பதிலை நான் கூற முற்படுகின்ற பொழுது, ஆரம்ப காலத்தில் ஐவகை நிலங்களிலே தங்களுடைய தேவைக்கு மேலதிகமாக இருந்த பொருட்களிலே தங்களுடைய நிலங்களுக்குள் வாழ்கின்ற மக்களிடையே அந்த பொருட்களை பரிமாற்றிக் கொள்கின்ற நிலை காணப்பட்டது. ஒரு உழவன் மகள் அந்த நெல்லினை கொண்டு போய் பாணர் மகளிடம் கொடுத்து தனக்கு தேவையான மீனை, உப்பினை பெற்றுக்கொள்கின்ற அந்த தன்மை காணப்பட்டது. இவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற பொழுது சங்க இலக்கியங்களிலே அவர்கள் அவ்வாறு பெற்றுக்கொண்ட அதில் திருப்தியின்மை அவர்களிடையே காணப்பட்டது. உப்புக்கு நெல் ஈடாகுமா என்ற மாதிரியான, அதுக்கு மாற்றீடு சரியாக இருக்குமா என்கின்ற அந்த ஐயங்கள் அப்பவே காணப்பட்டது. அவைகளுக்கு இரட்டை பொருந்துகை தன்மை இன்மை காணப்பட்டது. இந்த இரட்டை பொருந்துகை தன்மை இன்மை காரணமாக அல்லது பண பெறுமதி இரண்டுக்கும் இடையிலே வேறுபாடுகள் காணப்படுகின்ற பொழுது, என்னிடம் நெல் இருக்கிறது,
இன்னொரு நபரிடம் வந்து மீன் இருக்கிறது. அந்த மீன் அவருக்கு நெல் தேவையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு வேறொரு பொருள் தேவையாக இருக்கிறது, மீன் தேவையில்லை. அப்போ இந்த மாற்று பொருள்களுக்கிடையே இரத்த பொருந்துகை இன்மையும் பெருமதி மறுப்பீடு தன்மையும் இன்மை காரணமாக அங்கே நாணய புழக்கங்கள் ஆரம்பமாகின்றது. நாணயம் என்று சொல்லப்படுவது என்னென்று சொன்னால் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகையான ஊடகம் தான் நாணயம். அப்போ அது அகநானூரில் மிக அழகாக சொல்லப்படும். நாங்கள் அகநானூறு புறநானூறு என்று சொல்லுகின்ற அகநானூறு காதல் பாடல்களை மட்டுமே, அதாவது காதல் உணர்வுகளினை ஆளிடை காதல்களை மட்டுமே எங்களுக்கு தருகின்ற காப்பியங்களாக நாங்கள் நோக்குகின்ற தன்மையும், புறநானூறு என்பது வீரத்தினை எங்கள் தமிழருடைய வீரத்தினை மாத்திரமே வெளிக்கொணர்கின்ற ஒரு காப்பியங்களாகவும் நாங்கள் நோக்குகின்ற தன்மை காணப்படுகிறது. ஆனால் இவற்றுக்கு அப்பால் இந்த காப்பியங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையினை பிரதிநிதித்துவப்படுத்துவதா, வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை, சிறு சிறு நிகழ்வுகளை கூட அழகாக பதிவு செய்வதாக காணப்படும். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடலில் குறிப்பிடப்படுகிற நானூற்றில் நெல்லி இலை மாதிரி நாணயம் இருந்ததுன்னு சொல்லி, நெல்லி இலை மாதிரி அவ்வளோ சின்னனாக அழகாக, நெல்லி இலை மிகவும் அழகானாக இருக்கும், ஆனால் சின்னனாகத்தான் இருக்கும். அவர் நெல்லி இலை மாதிரி அந்த நாணயங்கள் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ பிறகு அது அந்த அகழ்வாராய்ச்சிகளில் வருகின்ற பொழுது ஆரம்பகால நாணயங்கள் வந்து மிகவும் சிறியதாக காணப்பட்டது. இப்போ அந்த நாணயம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஊடகம், பரிமாற்றிக்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஊடகமாக. அதை பிறகு நாங்கள் மஞ்சாடி என்று சொல்ற சின்ன சின்ன நகைகளை என்ற அந்த மாதிரியான சில ஒரு வகையான ஒரு உலோகம் அந்த இதில் இருந்தது. ஆகவே இந்த பொருட்களுடைய இரட்டை பொருந்துகையின்மை தான் இந்த நாணயத்துடைய பரிமாற்றத்துக்கு. அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் வெளிநாட்டு வர்த்தகத்துடைய வருகை. கிரேக்க நாட்டிலிருந்து போதைகளை ஏற்றி வந்த, அதாவது விலை உயர்ந்த மது வகைகளை ஏற்றி கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் இங்கே இருந்து தமிழ்நாட்டில் இருந்து மிளகு போன்ற விலை உயர்ந்த பொருட்களை அங்கே அனுப்புவதும், அவ்வாறாக தோன்றிய அந்த பரிமாற்றங்கள் காலப்போக்கில் வந்து வளர்ச்சி கண்டு அவர்களுக்கு மாற்று ஊடகம் ஒன்று தேவைப்பாடு உணரப்படுகிறது. முத்துக்கள் ரத்தினங்களை இங்கேருந்து ஏற்றி கொண்டு போகல அவர்களுக்கு அந்த மாற்று அதனுடைய பெறுமதிக்கு ஈடாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த நாணயம் என்கின்ற கருவி தோற்றம் பெறுகிறது. அங்கே ஒரு கருவி, ஒரு ஊடகமாக தான் நாணயம் பயன்படுத்தப்படுகிறது. இன்று கூட ஊடகமாக தான் நாணயம் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை உங்களுடைய புத்தகத்தை வாசிக்கிற போது நான் மறைந்து கொண்டேன். ஒரு விளக்கம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு இடையப்பன் வந்து தன்னுடைய அந்த மோர் தயிரை விற்கிற போது அதற்கு ஈடாக ஒரு பவுனை கொடுத்தால் கூட, பவுனால் செய்யப்பட்ட ஆபரணத்தை கொடுத்தால் கூட அவர் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் தன்னுடைய அந்த பணியை, தன்னுடைய அந்த தொழிலை விருத்தி செய்யக்கூடிய அளவிற்கு மாடுகளை கொள்வனவு செய்வதை தான் அவர் விரும்புவார் என்கிற அந்த தன்மையை நீங்கள் அதில் விளக்கி இருந்தீர்கள். அது அந்த இரட்டை பொறுத்து இல்லாத அந்த தன்மை அது எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. உண்மை. இப்படி இருக்க சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும், சங்க இலக்கியம் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் சிலாகித்து பேசுகிறோம், விருப்பத்தோடு அதை பற்றி நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தொன்மத்தினுடைய மூலங்களாக இருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்களுடைய மூதாதைகள் எப்படி இருந்தார்கள் என்கிற ஒரு கற்பனை எங்களுக்கு தருகிறது இந்த இலக்கியங்கள். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, சங்க இலக்கியத்திலே பெண்களுடைய பங்களிப்பு என்பதும் அங்கே காத்திரமான அளவில் இருக்கிறது. இடைக்காலத்தில் அதற்கு பிற்பட்ட பல காலங்களுக்கு பிறகு பெண்கள் என்றால் அவர்கள் உணவு சமைப்பதற்கும் வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்ப்பதற்கும் என்கிற ஒரு மனநிலை வந்து பிற்காலத்திலே கட்டி எழுப்பப்பட்டு அது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. இது உலகத்தினுடைய நியதியாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. இந்த சங்க காலத்திலேயே ஔவையார் இருந்திருக்கிறார். அது மட்டுமன்று இந்த வெண்ணி குயருத்தியார் என்று அழைக்கப்படுகிற பெண் பாட்புலவர் இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாமே அகத்துக்கு அப்பாற்பட்டு புறத்தி பாடுகிற தன்மையில் எந்த அளவுக்கு அவர்கள் அங்கே எழுந்து நின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஔவையார் வந்து சங்க காலத்தில் ஔவையாருடைய பாடல்களை பார்த்தா அவர் அதாவது அகக்கருத்துக்களையும், அதாவது காதல் மற்றும் உணர்ச்சி அந்த மாதிரியான கருத்துக்களை இயம்பிய அதே வேளை அவருடைய படைப்புகள் வந்து வீரம் மற்றது பொருளாதாரம் குறித்த கருத்துக்களையும் இயம்புவதாக காணப்படுகிறது. அதே மாதிரி வெண்ணிக்குரத்தியாளுடைய பாடல் எடுத்து பார்த்தா அவர் குறவர் இனத்து குயவல் இனத்து பெண், அதாவது பானை சட்டி அந்த நெய்கின்ற அந்த இனத்திலே சேர்ந்த பெண்ணாக காணப்படுகிறார். அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து 2 வகையான கருத்துக்களையுமே குறிப்பிடுகிறதா, பொருளாதாரம் சார்ந்ததாக,
அதே நேரத்தில் வந்து காதல் சார்ந்ததான கருத்துக்களையும் குறிப்பிடுவதாக இருக்கின்றது. அங்கே வந்து காதல், பொருளாதாரம் மற்றது சமூக என்கின்ற அந்த வேறுபாடுகளுக்கு அப்பால் வாழ்வியலை ஒரு பிரதிபலிக்கிற, நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல் இந்த இலக்கியங்கள் பிம்பங்களாகவே தோன்றின. அப்போ அந்த ஒரு வாழ்வியலை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி போன்றது. நார்மலாக ஹெரிட்டேஜ் என்கின்ற மரபுரிமை என்கின்ற விஷயம் கூட எங்களுடைய வாழ்வியலினை பிரதிபடுத்துகின்ற ஒரு கண்ணாடி போன்றது தான். அப்போ உண்மையாகவே இந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து உருவமற்ற மரபுரிமைகள் தான். இவை நாங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய மரபுரிமைகள் தான். அப்போ இவர்களுடைய பங்களிப்புகள் இந்த மரபுரிமை, உருவமற்ற மரபுரிமைக்கு மிக முக்கியமானதாக காணப்படும். நீங்கள் முதல் குறிப்பிட்ட ஒரு விடய அந்த கான்செப்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பால் விற்கின்ற பெண் தன் பெண்ணை கொடுத்தால் கூட வாங்காமல் அதுக்கு பதிலாக பசுவினை வாங்குகின்ற அந்த தன்மை, அதில் நாங்கள் 2 விதமாக நோக்கலாம். ஒன்று, அவளுடைய அந்த சஸ்டெயினபிலிட்டி, நாங்கள் இப்போ அதிகம் பேசிக்கொள்கின்ற விடயம் நிலைபெண் அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அது அந்த காலத்திலே எங்களுடைய பெண்களிடம் வந்து அதிகமாக காணப்படும் தூர நோக்கு சிந்தனை. அதாவது இந்த வியாபாரம், இந்த பால் விற்கிற வியாபாரம், நெய் விற்கிற இந்த வியாபாரம் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு எது தேவை? எங்களுக்கு தொடர்ச்சியாக பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசுமாடு தேவை. அந்த பசுமாடை நாங்கள் வாங்குவோமா இருந்தால் அந்த பால் மாடு 12 மாதமும் பால் தரப்போவதில்லை. அப்போ அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி மாட்டிலிருந்து பாலை எடுத்துக்கொள்கின்ற அந்த சஸ்டெயினபிலிட்டி கான்செப்ட் வந்து அந்த காலத்திலே எங்களுடைய பெண்களிடம் காணப்பட்டோம். 2வது விடயம் வந்து சங்க காலத்திலே வந்து பெண்கள் மிக உன்னதமானவர்களாக நோக்கப்பட்டார்கள். பெண்கள் வந்து சக்தியினுடைய வடிவமாக நோக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் பெண்களை நீங்கள் எந்த ஒரு சங்க இலக்கியங்களுடைய பாடல்களிலே நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால், அது அகநானூற்று பாடலாக இருந்தால் சரி, புறநானூறாக இருந்தால் சரி, பட்டணமாக இருந்தால் சரி, அதில் பெண்கள் தான் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்கள் செல்வத்தை தேடுபவர்களாகவும் தேடி வந்த செல்வத்தை பெண்களிடம் கொடுத்து பெண்கள் அதை ஏற்றாற் மாதிரி நிர்வகிப்பதாக காணப்படுகிறது. இந்த முறைமை வந்து ஆரம்பகால தமிழர் மரபில் காணப்பட்டது என்பதற்கு சங்க இலக்கியங்கள் சான்றாகின்றன. பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட அடுத்த கட்டம், சங்க இலக்கியங்களுடைய சங்க காலம் முடிந்து சங்கம் அருவிய காலங்களிலே தான் பெண்கள் போதைப் பொருட்களாக, அதாவது பெண்களை வந்து ஒரு கவர்ச்சிகரமான நோக்குகின்ற தன்மை காணப்பட்டது. ஆகவே இந்த பெண் கவிஞர்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்மைக்கு வலுவூட்டுபவர்களாக, எம்பவரிங் வலுவூற்றுபவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அது அந்த காலத்திலே வாழ்ந்த பெண்களுடைய வாழ்வியல் முறைகளும் அவ்வாறே இருந்தமையினால் அவர்கள் வலுவூட்டுபவர்களாக காணப்பட்டார்கள். அதன் பின்புதான் சங்கம் அருவிய காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒழுக்க நூல்களுடைய வருகை வந்து அதிகமாக காணப்பட்டது. சங்க காலத்துடைய ஔவையார் சரி, மற்ற பெண் புலவர்கள் சரி, பொருளாதாரம், காதல் குறித்து அதிகமான கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இப்படியே நாங்கள் உரையாடுகிற போது தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை நாங்கள் உரையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இதோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரத்திலும் தொடர்ச்சியாக உரையாட இருக்கிறோம். அதுவரைக்கும் மிக்க நன்றி. நீங்கள் கலையகத்திற்கு வருகை தந்து பல கருத்துக்களை இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. எழுதுங்கரங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான விடயங்கள் சார்ந்த சங்க இலக்கியங்களில் வணிகமும் வணிக நடைமுறைகளும் என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விடய பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடியிருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரத்திலும் நாங்கள் உரையாட போகிறோம். ஏனென்றால் உரையாடுவதற்கும் சுவாரஸ்யமான விடயங்களை பேசுவதற்கும் நிறையவே இருக்கின்றன. அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம்.